ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம அரோவனாக்கான டேங்க் மேட்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா நான் அக்ரெசிவ் டைப்பாக கேட்டிருந்தாரு. ஸோ நான் கொஞ்சம் அக்ரெசிவ் டைப் 1-2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஓகேங்களா. பிகாஸ் அக்ரெசிவ் டைப் டேங்க்குள்ளே இல்லைனா புல்லிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது என்னோடய ஒப்பீனியன் தான், ஓகேங்களா. ஸோ அதனால் சில 3 அக்ரெசிவ் வெரைட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த வெரைட்டி பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம் உங்கள் டேங்க்கில், ஓகேங்களா. ஸோ அரோனாவோட டேங்க் மேட்ச் என்னென்ன ஏதுன்றதை நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாருங்கள். நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பிச்சர் ஃபிஷ் தான். ஸோ பிச்சர் ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபிஷ் அது. ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேங்க் மேட்டாக இருக்கும் அரோனா கூட. ஸோ அரோனா பார்த்திங்கன்னா டாப் டோலிங் தான், இவனுங்க பாட்டம் டோலிங் தான். ஸோ 2 பேரும் டேங்க்கில் வேறு இடத்துல நீந்துறதுனால அரோனாக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. அண்டு டேங்க்கில் கொஞ்சம் பிரச்சனைகளும் வர்றதுக்கான அவாய்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு நல்ல டேங்க் மேட்சாக இருப்பாங்க. நிறைய பேர் அரோனா கூட பிச்சர் ஃபிஷஸை டேங்க் மேட்ஸாகவும் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனையும் பார்க்க போயிடலாம். 2வது இடத்துல இருக்கிறது ஸ்டிங்ரே. ஸோ ஸ்டிங்ரேயில் நான் சொல்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டிங்ரே. கடல்லேருந்து ஸ்டிங்ரே பிடிச்சின்னு அரோனா கூட டேங்க் மேட்டாக போடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டிங்ரேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிங் ஹாபியில் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மோட்டோ ரே, அதுக்கப்புறம் இந்த டைமண்ட் ரேலாம் இருக்குது. எக்ஸ்பென்சிவான ரேனா பார்த்திங்கன்னா அது டைமண்ட் ரே தான். ஸோ மோட்டோரோ ரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ பட் அதுவும் கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான், ஆனால் அது கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிங்ரே வெரைட்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஸ்டிங்ரே நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அதுக்கான வாட்ரு பியூராக மெயின்டைன் பண்ணுங்கள், ஓகேங்களா. அது மஸ்ட்டு. அண்ட் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே மோஸ்ட்டாக இந்த பிச்சர் மாதிரியே கீழே பாட்டம்லேயே தான் இருப்பாங்க. ஸோ மேலெலாம் வரமாட்டாங்க. ஸோ ஏதாவது ஃபீடிங்க்கு மட்டும் மேலே வருவாங்க. அதுவும் ஸ்டிங்ரேலாம் நீங்கள் ஹேண்ட் ஃபீடிங்க்கு பழகிருந்தால் மட்டும்தான் மேலே வரும், ஓகேங்களா. ஸோ வாங்கி நம்ம அடுத்த வகையான மீனை பார்க்க போயிடலாம். 3rd பிளேஸில் இருக்கிறது க்ளவுன் நைஃப் ஃபிஷ் தான். ஸோ க்ளவுன் நைஃப் ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா நம்ம அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஃபிஷ் தான். ஸோ இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நல்ல டேங்க் மேட்டாக இருக்கும் அரோனா கூட. ஸோ க்ளவுன் நைஃப் ஃபிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே பாட்டம்லேயும் அண்டு டேங்க்கோட மிடில்லையும் தான் நீந்தும், ஓகேங்களா. ஸோ எப்பயாச்சும் டேங்க்குக்கு மேலே போகும், ஸோ டாப்பில். ஸோ இந்த நைஃப் ஃபிஷஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா டேங்கோட மிடில் தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணக்கூடிய ஒரு மீன் கிடையாது. ஸோ இது வாய்க்குள்ளே போகிற அளவுக்கு எதாவது மீன் டேங்க்கில் இருந்தால் மட்டும்தான் அதை சாப்பிட்றோம். மற்றபடி வேறு எந்த மீனையும் போயிட்டு இந்த ஃபின்னிப்பிங் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதுக்கிட்ட இருக்காது. ஸோ நல்ல ஒரு டேங்க் மட்டாக இருக்கும் இந்த மீன். ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான டேங்க் மட்டை பார்க்க போயிடலாம். நம்ம 4th பிளேஸில் இருக்கிறது ஆஸ்கர் சிக்லெட். ஸோ ஆஸ்கர் சிக்லெட் பார்த்திங்கன்னா அரோனாக்கு ஒரு நல்ல டேங்க் மேட்டாக இருக்கும். ஸோ ஆஸ்கர் சிக்லெட்டை ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நம்ம அக்வேரியம் ஷாப்லலாம், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு சிக்லெட் வெரைட்டியும் கூட. அண்ட் இது ஒரு சவுத் அமெரிக்கன் சிக்லெட்டு. ஸோ நீங்கள் ஏதாவது சவுத் அமெரிக்கன் அரோனா இந்த சில்வர் அரோனா வச்சுருந்தீங்கன்னா அது கரெக்டாக இதோட வாட்டர் பெராமீட்டரோட செட் ஆகிடும். ஸோ ஏஷியன் அரோனா கூட வைக்கலாம், ஓகேங்களா. அந்த வாட்டர் பெராமீட்டருக்கும் இந்த ஆஸ்கர் சிக்லெட் செட் ஆகிடும். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 5th பிளேஸில் இருக்கிறது ஷவரம் சிக்லெட், இல்லாட்டி பேண்டட் சிக்லெட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ 5th பிளேஸில் இருக்கக்கூடிய அனதர் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிக்லெட் வகை இது. ஸோ இந்த ஷவரம் சிக்லெட்டும் பார்த்திங்கன்னா நல்ல டேங்க் மேட்டாக இருக்கும் அரோனா கூட. ஸோ கைஸ், ஷவரம் சிக்லெட்ஸ் பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஆஸ்கர் மாதிரி தான். ஸோ மிடில் அண்ட் லோ, ஓகேங்களா. 2 பிளேஸ் தான் வருவானுங்க. டாப்புக்கு ஏதாவது ஃபீடிங் பண்ணுறீங்கனாலோ இல்லாட்டி ஏதாவது பார்க்க தான் வரும், தவிர மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. 2 பேரும் ஒத்துன்னு பார்த்துனா கூட. ஸோ நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் டேங்க்கில், ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். நம்ம 6th பிளேஸில் இருக்கிறது பீகாக் பேஸ். ஸோ அனதர் ஒரு சிக்லெட் வெரைட்டி. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேங்க் மேட்டாக இருக்கும் அரோனா கூட. அண்ட் பீகாக் பேஸ் பார்த்திங்கன்னா நல்லா அழகாகவும் இருக்கும். ஸோ இந்த ஷவரம், இந்த ஆஸ்கரு, இந்த பீகாக் பேஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு சிக்லெட்டாக இருக்கும் உங்கள் டேங்க்கில். ஸோ அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு கம்யூனிட்டி ஃபிஷ்ஷாகவும் இருக்கும் உங்கள் அரோனா கூட. ஸோ இந்த மீன் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்னால அரோனாக்கு ஃபீடு கொஞ்சம் கிடைக்கிறதா கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஃபீட் போட்டிங்கன்னா டக்குன்னு இவங்க எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஸோ அதனால் அரோனாக்கும் ஃபீடு கிடைக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டேங்க் கூட இவங்க மிடில் தான் இருப்பாங்க. ஸோ ஃபீட் எடுக்க மட்டும் தான் டாப்புக்கு வருவாங்க, ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு மீன், ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷாகவும் இருக்கும் டேங்க்கில். ஸோ பெரிய டேங்க் கொடுங்க, ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். 7th பிளேஸில் இருக்கிறது டின் ஃபாயில் பார். ஸோ டின் ஃபாயில் பார்க்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ அண்டு இந்த மீன் நல்ல ஒரு டேங்க் மேட்டாக இருக்கும் அரோனா கூட. ஸோ அரோனா கூட டேங்க்கில் பார்த்திங்கன்னா இவங்க டாப் அண்ட் மிடில், ஓகேங்களா. ஸோ டாப்புக்கு எப்பயோ போக மாட்டாங்க, முக்கால்வாசி டைம் மிடில் தான் இருப்பாங்க டேங்க்கில். ஸோ இது பார்த்திங்கன்னா துருத்துறான ஆக்டிவாகவும் இருக்கும். ஸோ டேங்க்கில் கொஞ்சம் ஆக்டிவான ஒரு மீனாகவும் தெரியும் உங்களுக்கு.
ஸோ இந்த டின் ஃபாயில் பார்ப் ஆட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு 6 பீசஸ் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பாப்ஸ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் விரும்பக்கூடிய ஒரு மீன். ஓகேங்களா? ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த வகையான டேங்க் மட்டும் பார்க்க போயிடலாம். நம்ம 8th பிளேஸில் இருக்கிறது பாலா ஷார்க் இல்லாட்டி சில்வர் ஷார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போலாம் இது வந்து அக்வேரியம் ஷாப்பில் பார்க்குறது கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. முன்னாலாம் வந்து நிறைய தடவை அக்வேரியம் ஷாப்பில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேங்க் மட்டாக இருக்கும் அரோனா கூட. ஏன்னா பார்த்தீங்கன்னா டேங்க்கோட மிடில் நீந்துவாங்க. ஸோ எப்பயாச்சும் தான் டாப் வருவானுங்க. ஸோ நல்ல ஒரு மீன். அண்டு இது வைக்கிறீங்கன்னா டேங்க்கில் மினிமம் ஒரு 6 பீசஸை வைங்க. ஸோ ஏன்னா இது கொஞ்சம் குரூப்பாக இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய ஒரு மீன், அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இந்த ஃபிஷஸ்லாம் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் ஃபிஷ்ஷும் கூட. ஸோ உங்கள் டேங்க் பெருசாக இருந்துச்சுன்னா இதோட க்ரோத்தும் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த வகையான மீனையும் பார்க்க போயிடலாம். ஸோ 9th பிளேஸில் இருக்கிறது டெட்னாய்டு. ஸோ டெட்னாய்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷு. ஸோ யூஜாக வளரக்கூடிய ஒரு மீனும் கூட. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம். அண்ட் டெட்னாய்டு வந்து நல்ல ஒரு டேங்க் மட்டாக இருக்கும் அரோனா கூட. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மீன் வந்து ஹண்டிங் ஸ்டைலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே கல்ப்புன்னு முழுங்கிடும். ஸோ அதனால் வந்து இதோட வாய் சைஸுக்கு போகாத மாதிரி மற்ற மீன்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரோனாவும் மெயினாக. ஓகேங்களா? இல்லாட்டி அரோனாவை முழுங்கிடுவான். ஸோ அக்வேரியம்குள்ளே வரும்போது அதுவும் மான்ஸ்டர் ஃபிஷஸ் கம்யூனிட்டி டேங்க்கில் சைஸஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதனால் வந்து ஒரு மீன் சின்னதாக இருந்தது ஒரே பாடி சைஸில் இருந்தால் கூட இன்னொரு மீனை முழுங்க ட்ரை பண்ணும். ஸோ அப்பப்போ மானிட்டர் பண்ணோம். நிறைய விஷயங்கள் இருக்குது மான்ஸ்டர் ஃபிஷ் கம்யூனிட்டி டேங்க்கில். ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 10வது இடத்துல இருக்கிறது ப்ளெக்கோ. ஸோ ப்ளெக்கோ பார்த்தீங்கன்னா யாரும் போய் கடையில் போய் காசு கொடுத்து வாங்காதீங்க. அது ஏன்னா நீங்கள் வந்து எங்கேயாவது உங்கள் வீடாண்ட ஏரி குளம் அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல மீன் பிடிக்க ஆளுங்க வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கனாலே போதும். அவங்களே ஒரு 2-3 ப்ளெக்கோ உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்வெசிவ் ஸ்பீஷஸ் ஆகி கிடக்குது இந்த மீன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ளெக்கோ யாரோ வாங்குனீங்கன்னா வயலில் ரிலீஸ் பண்ணாதீங்க. ப்ளெக்கோ மட்டும் கிடையாது, எந்த விதமான அக்வேரியமில் வாங்குகிற மான்ஸ்டர் ஃபிஷஸும் வயலில் ரிலீஸ் பண்ணாதீங்க. மான்ஸ்டர் ஃபிஷஸ் மட்டும் கிடையாது, எந்த விதமான உயிரினமும் நம்ம இந்தியா நேட்டிவாக இல்லாத எந்த விதமான உயிரினமும் வயலில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மீன் வந்து நல்ல ஒரு டேங்க் மட்டாக இருக்கும் அரோனா கூட. ஸோ டேங்க்கில் வந்து நல்லா க்ளீனராகவும் இருக்கும். ஓகேங்களா? கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது அண்ட் அதை மற்ற வேலைகள்லாம் பண்ணுறது. அண்ட் மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் நீங்கள் வந்து கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்கிறீங்கன்னா அக்வேரியம் ஹாபியில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக தான் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் மான்ஸ்டர் ஃபிஷஸை வச்சு உங்கள் டேங்க்கில் வளர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்யூனிட்டி டேங்க்குன்னு போகும்போது ஒவ்வொரு மீனுக்கும் ஸ்பேஸ் தேவை. ஸ்விம்மிங் ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஒவ்வொரு மீனும் சைஸஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கோட லென்த்து மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கில், அதோட டெப்த்தும் தான். ஸோ எந்த அளவுக்கு அது வந்து ஹைட் இருக்குது, டேங்க்கோட ஹைட்டு கீழேருந்து மேலே. ஓகேங்களா? அதுவும் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து மீன் ஆட் பண்ணும்போது நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணிடணும். ஃபிஷ்ஷை நல்லா வயிறு முட்டை ஃபீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தண்ணியை ஒரு 80%, சில பேர்லாம் 60%, 80% கம்மி பண்ணிட்டு மான்ஸ்டர் ஃபிஷஸை வந்து டேங்க்கில் வந்து ஆட் பண்ணிட்டு தண்ணி ரொப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லாட்டி ஃபீட் பண்ணிவிட்டு தண்ணியில் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட்டு வயிறு முட்டை ஃபீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு உடனே ஃபீட் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மான்ஸ்டர் ஃபிஷஸை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. சிங்கிள் மான்ஸ்டர் ஃபிஷஸ் ஒரு சிங்கிள் டேங்க்கில் இருக்கும்போது மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். கம்யூனிட்டி டேங்க்கில் வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை அப்பப்போ மானிட்டர் பண்ணணும். அண்ட் இதில் நிறைய விஷயங்களும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அக்வேரியமில் பிகினராக இருந்துட்டு திடீர்னு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு போயிடாதீங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற மீன்களை வாங்கி வளங்க. ஸோ ஒரு மீனாக டேங்க்கில் பொறுமையாக ஆட் பண்ணி கற்றுக்கோங்க. இது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குதுன்றத பிஹேவியரை உங்களுக்கு எது செட் ஆகுதுன்றதை பாருங்கள். டபடபான்னு எடுத்து எல்லா டேங்க் மிஷின் உள்ளே போட்டு ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்க. பொறுமையாக போங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye, show.